ஹரி ஓம். பியூரிட்டி கிளாரிட்டி இன் யோகா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் அன்பு மன்னை ராமதுரை. இன்னைக்கு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது. என்ன? கோபம். கோபம் மனுஷனுக்கு வேணுமா வேண்டாமா, வரணுமா வேண்டாமா, வந்தால் நல்லதா? வரணும். அது ஒரு பழமொழி சொல்லுவோம், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு. அதே மாதிரி தான் இந்த கோபமும். கோபத்தால் சில காரியங்களை நம்ம சாதிக்கலாம். எப்படி? ஒரு உதாரணம் சொல்கிறேன். முடங்கி கடந்த சோம்பேறித்தனத்தால் முடங்கி கிடந்த சில வேலைகள் கோபம் வந்த உடனே அது ஆயிடும் அந்த வேலை, இல்லையா? இது ஒரு உதாரணம், அவ்வளோதான். அதேமாரி இப்போ மாட்டு வண்டியில் மாடு ஓடாமல் இருந்தால் என்ன செய்வாங்க? ஒரு தார் குச்சி போடுவாங்க. அதேமாரி தான். ஆனால் இந்த கோபம் சமயத்துக்கு எத்தனை வேணுமோ அவ்வளோதான் வரணும். அப்புறம் அதே அடிக்கடி காரணம் இல்லாமல் வருது, அப்படியெல்லாம் செஞ்சால் அது அழகு இல்லை. அந்த இடத்துல அந்த கோபத்துக்கு உள்ள ஒரு மரியாதையும் இருக்காது, இல்லையா? சரி, எப்படியாவது இருக்கட்டும். கோபம் வந்தால், சில பேருக்கு கோபம் வந்தால் அடக்கவே முடியாது. அது கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி? அதுக்கு ஒரு வர்மா பாயிண்ட், அப்புறம் ஒரு முத்திரை சொல்லித்தரேன். வர்மா பாயிண்ட் எப்படி பாருங்கள். இந்த 4 விரலை தாவாங்கட்டைக்கு அடியில் வைங்க. அப்படியே லாக் பண்ணுங்க. லாக் பண்ணி அப்படியே முன்னுக்கு கொஞ்சம் இழுத்து அப்படியே பிடிச்சிக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. அப்படியே அதோட ரியாக்ஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. அந்த ரியாக்ஷனால் அந்த கோபம் ரெடியூஸ் ஆகி நார்மலுக்கு வரத்தை நீங்கள் கவனிங்க. அது வரைக்கும் வச்சுக்கோங்க. இது தினம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் கோபம் வந்தபோது சில பேருக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த நேரத்தில் இதை செஞ்சிங்கன்னா பவர்ஃபுல் வர்மா ஆக்டிவேஷன். அப்புறம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். மாடு கன்றுக்குட்டி இதை கொட்டைக்கு அழிச்சுன்னு வருவாங்க. அப்போ அந்த மாடு அடம் பிடிக்கும். அப்போ அந்த மாட்டுக்காரர் என்ன செய்வார்னா, இப்படி தான் அந்த தாவாங்கட்டில் இப்படி வச்ச உடனே அப்படியே சமத்த கொட்டைக்கு வந்துடும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இதெல்லாம். அப்புறம் சின்ன குழந்தைங்களை அடம் பிடிச்சா சும்மா காரணம் இல்லாமல் அடம் பிடிக்கும். அந்த சமயத்தில் தாய் என்ன செய்வா? தாவாங்கட்டையை பிடிச்சிட்டு, என் தங்கம், என் பட்டு தங்கம், அழாதடா தங்கம், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் பண்ணித்தரேன், அழகத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே அது கிராஜுவலாக அப்படின்னு அழுகிய நிறுத்திடும், இல்லையா? ஸோ இதை செய்யுங்கோ. ஹரி ஓம். இன்னொரு முத்திரை சொல்லித்தரேன். இது முஷ்டி முத்திரைன்னு பேர். ரொம்ப ஈஸி. 4 விரலை அப்படியே மடிச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த கெட்ட விரலை வைங்க. இந்த கட்டை விரலை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுனீங்களா? அப்படியே தொட மேலே வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு மூச்சோட்டத்தை கவனிங்க. அப்படியே இது ரியாக்ஷன் ஆகும். கோபம் ரெடியூஸ் ஆகி டவுன் ஆகி அப்படியே பீஸ் அண்ட் காம். ரொம்ப காமாகிடும் மைண்டு. ஸோ இதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கை விரலால் தான் நம்ம செய்யணும். நம் கை நமக்கு உதவும்னு சொல்லுவோம், இல்லையா? நம்ம கை தான் நமக்கு உதவும். அதுமாரி தான். இப்போ இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரிஷிமுனிகள் கமண்டலத்தை பிடிச்சிட்டு போகும்போது இப்படி தான் பிடிச்சிட்டு போவாங்க, இல்லையா? அவங்க எப்போதும் சாந்தமாக ஏதோ ஜபம் சொல்லிட்டு வாயில் ஜபத்தை சொல்லிக்கிட்டு சாந்தமாக தான் இருப்பாங்க. இதுதான் உதாரணம். ஸோ இந்த முத்திரையை செய்யுங்கோ. அதே இந்த முத்திரையை நீங்கள் இந்த கட்டை விரலை உள்ளே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க,
கோவம் ரைஸ் ஆகிடும். குத்தி பிரம்மார் அப்படின்னு கோவம் ரைஸ் ஆகிடும். அதே நீங்கள் இப்படி மேலே வச்சா சாந்தமாயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர்வே ஜனா சுகினோ பவந்து.